வணக்கம். இன்றைக்கி நம்ம பழனியில் இருக்க அங்காளீஸ்வரி மடத்துக்கு தாங்க வந்திருக்கோம். ஒரு பெரிய ஃபங்க்ஷன் வந்து லில்லிபுட் ஸ்கூலில் பண்ணியிருக்கிறாங்க. கிராண்ட் பேரண்ட்ஸ் பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயரும் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த வருஷமும் வந்து கிராண்ட் பேரண்ட்ஸ் பொங்கல் செலிப்ரேஷன் இங்கே வந்து பிரம்மாண்டமாக நடந்தது. ஸோ அதை பார்க்குறக்காக தான் வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு வந்திருந்த குழந்தைகள் பேரண்ட்ஸ் எல்லாரையுமே வந்து வெல்கம் பண்ணி உள்ளே உட்கார வச்சு சீட்டிங்கெல்லாம் முடித்ததுக்கப்புறம் ஸ்கூலுடைய கரஸ்பாண்டன்ட் பிரின்ஸிபல் இவங்க எல்லாருமே வந்து ஒரு வெல்கம் டாக்கு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கிராண்ட் பேரண்ட்ஸு பேர குழந்தைங்க அவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஃபன்னான கேம்ஸு எமோஷ்னல் மூமெண்ட்ஸ் மாதிரிலாம் நிறைய இருக்குது. இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள். பியூட்டிஃபுல்லான டேவாக இருந்தது இன்றைக்கி. தாத்தா பாட்டிகளெல்லாம் வந்து அவங்க ஃபேமிலி பற்றி பேர குழந்தைகளை பற்றியெல்லாம் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பேசுகிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுத்து அவங்க எல்லாருமே ரொம்ப உற்சாகமாக வந்து முதல்ல பேசினாங்க. அதை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய கேம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அதுலேயும் எல்லாருமே உற்சாகமாக கலந்துக்கிட்டாங்க. தாத்தா பாட்டிகளுக்கு மட்டும் இல்லாமல் பேர குழந்தைகளுக்கும் நிறைய கேம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அவங்களும் ரொம்ப உற்சாகமாக இருந்தாங்க. அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸை பற்றி என்ன நினைக்கிறாங்கங்கிறது எல்லாம் வந்து ரொம்ப அழகாக வந்து ஒவ்வொரு குழந்தைகளும் சொன்னாங்க. அடுத்து வந்து தாத்தா பாட்டிகளுக்கு தனித்தனியாக கொஸ்டின்ஸ் கொடுத்து அதில் யார் வந்து எந்த பேர் பொருத்தமான பதில்களை ஒரே மாதிரி கொடுக்குறாங்கன்னு சொல்லி அதில் வந்து பெஸ்ட்டு பேர் செலக்ட் பண்ணாங்க. அடுத்து வந்து அவங்கள தாத்தாக்களை எல்லாம் கண்களை கட்டி விட்டு கரெக்டாக போய் அவங்க பேர குழந்தைகளை கண்டுபிடிக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேம். இதெல்லாமே வந்து ரொம்ப ஃபன்னாக இருந்தது. எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. பார்க்குறக்கே ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற குழந்தைகளும் சரி, ஓரளவுக்கு ஒர்க் பண்ணுறவங்களும் சரி, வீட்டில் இருக்க கிராண்ட் பேரண்ட்ஸோட அவங்க கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லைங்கிற மாதிரியான ஒரு பெரிய ஒரு இஷ்யூ இருக்குது. ஸோ அதையெல்லாம் அந்த கேப்பு ஸ்பேஸ் எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இந்த ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருந்தாங்க. தாத்தா பாட்டிகள் பேர குழந்தைகளுக்கு தனித்தனியாக போட்டிகள் கேம்ஸ் எல்லாம் இருந்தாலும் ரெண்டு பேரும் தாத்தா பாட்டிகளும் பேர குழந்தைகளும் சேர்ந்து ஒரு கேமில் கண்டக்ட் பண்ணுற மாதிரி ஸோ இதை வந்து பண்ணியிருந்தாங்க. இது வந்து ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா தனியாக பெர்ஃபார்ம் பண்ணாமல் அவங்களோட சேர்ந்து ஒரு டீம் ஒர்க் மாதிரி பாட்டிகளோட சேர்ந்து பேர குழந்தைங்கள்லாம் பண்ணுறதை பார்க்கும்போது நல்லா ஜாலியாக இருந்தது.
இந்த கேம் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகள்லாம் வந்து பாலை த்ரோ பண்ணுவாங்க. அந்த பக்கம் தாத்தா பாட்டிகள் வந்து ஒரு பேஸ்கெட் வச்சு அந்த பாலை கேட்ச் பண்ணணும். சரி, யார் வந்து நிறையா கேட்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த கேமு. ஸோ இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய குழந்தைகள் வந்து ரொம்ப ஆர்வத்தோடும் உற்சாகத்தோடும் இருந்தாங்க. ஸோ இன்றைக்கெல்லாம் வந்து நம்ம வீட்டில் இருக்கவங்களோட ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது கம்மியாகிட்டு வருது. அதாவது வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் செல்ஃபோனை நோண்டிக்கிட்டு தனியாக இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் உருவாகுது. ஸோ அந்த ஹியூமன் ரிலேஷன்ஷிப் வந்து எவ்வளோ எமோஷ்னலானது, அது வந்து நம்ம லைஃபுக்கு எவ்வளோ வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். முக்கியமாக தாத்தா பாட்டிகளோடு சேர்ந்து நம்ம உரையாடும்போது, டைம் ஸ்பெண்டும்போது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே ஒரு ஜெனரேஷனுக்கான ஒரு இன்ஃபர்மேஷனையே வந்து கடத்தி கொண்டு வருவாங்க. அதே மாதிரி குழந்தைகளும் அப்பா அம்மாவை தாண்டி அவங்க தாத்தா பாட்டிக்கிட்ட தான் அதிக அட்டாச்மெண்ட்டில் இருப்பாங்க. ஆனால் அதுக்கான ஸ்பேஸை வந்து பேரண்ட்ஸ் தான் கொடுக்கணும். ஸோ அதை வலியுறுத்துகிற மாதிரி கிராண்ட் பேரண்ட்ஸுடைய அந்த முக்கியத்துவத்தை எடுத்து சொல்கிற மாதிரி இந்த டோட்டல் ப்ரோக்ராமே வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான கான்செப்ட்டுங்க இந்த கிராண்ட் பேரண்ட்ஸ் பொங்கல் அப்படிங்கிறது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பாட்டிமார்களும் பேரன் பேத்திகளும் வந்து கும்மி பாட்டு அடித்து அது ஒரு டான்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே நம்ம நாட்டுப்புற கலைகளை வளர்த்து எடுத்துக்கிட்டு இன்றைக்கி இருக்கிற குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்துகிற மாதிரியான ஒரு நிகழ்வாக இருந்தது. நல்லா எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக அந்த இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹேண்டை வந்து ஒரு ஷீட்டில் பிரிண்ட் பண்ணி அவங்களுக்கு அதை கிஃப்ட் பண்ணுற மாதிரி ஞாபகார்த்தமாக வீட்டில் வச்சுக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. பியூட்டிஃபுல்லான கான்செப்ட். அதாவது வந்து அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸோட லில்லிபுட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து அவங்களோட அந்த ரைட் ஹேண்டோட பிரிண்ட்டை வந்து ஒரு பேப்பரில் அப்படியே வச்சு தாத்தா பாட்டி நடுவில் பேர குழந்தைகளோட அந்த ஃபிங்கர் பிரிண்ட் பார்க்குறக்கே பியூட்டிஃபுல்லாக இருக்கு இல்லைங்களா. இதை வந்து வீட்டில் நீங்கள் ஃப்ரேம் பண்ணி மாட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கு கலர் வச்சு வேணுங்கிற கலர் எல்லாமே வந்து பிரிண்ட் எடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் அண்டு கேம்ஸு பியூட்டிஃபுல்லான மொமெண்ட்ஸ் வந்து லில்லிபுட் ஸ்கூல் இந்த கிராண்ட் பேரண்ட்ஸ் பொங்கல் செலிப்ரேஷனில் இன்றைக்கி வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்களும் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. நீங்கள் யார் இந்த ஃபங்க்ஷன் வந்து கலந்துக்கிட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்கள் குழந்தைகளும் கிராண்ட் பேரண்ட்ஸு அவங்களோட சேர்ந்து பொங்கல் இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸில் கலந்துக்கணும், அவங்க வந்து இன்னும் இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து லைஃப்பில் கேதர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லில்லிபுட் ஸ்கூலில் வந்து நீங்கள் அட்மிஷன் போடுங்க. அது பற்றின தகவல்கள் மேலும் ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அவங்க நம்பர் இருக்குது, கால் பண்ணி பேசுங்க. நன்றி, வணக்கம்.